இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம். ஏதோ ஒரு மட்டன் பீஸ் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன்னு பார்க்காதீங்க. சிம்பிளான பலாக்காய் தான் இது. பலாக்காய் இப்ப மார்க்கெட்ல கிடைக்குது. அது எப்படி என்னோட ஸ்டைல்‌లో ఫ్రై பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு పారుங்க. అవి పొనస మూర స్టైల్‌ରେ ମୁଁ ఫ్రై କରିଛି। ସ୍ଲାଇସ୍ କରିକି ଆମ ଚାଉଳ ଗ୍ରାଇଣ୍ଡ କରିକି ସେମିତି କରିନାହାନ୍ତି। ନର୍ମାଲ ସିମ୍ପଲ ୱେରେ କରୁଛି। ଏଇଟା ଫୁଲ୍ ଡିଟେଲ ନା ବେଶୀ ତାମିଲରେ କହିବା ପାଇଁ ଯାଉଛି। ତାମିଲନାଡୁ ଲୋକ ଏମିତି ପଣସର କିଛି ତରକାରୀ କରିକି ଖାଇବନି। କରିବ பிரியாணி କରିବ தர்காரி சர்வ் କରିବ ସେଇட்ட ପାଇଁ பலாக்காய் வந்து இப்ப மார்க்கெட்ல கட் பண்ணி குடுத்துறாங்க மேல அந்த தோல் எல்லாம் இது வந்து அந்த விதைய வந்து நம்ம அழுத்தி பார்த்தோம்னாவே கொஞ்சம் சாஃப்டா இருந்ததுன்னா அது சாப்பிடறதுக்கு செம்ம சூப்பரா இருக்கும் ஆனா சென்டரா இருக்கிறது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த ஸ்ட்ராங்கா இருக்கிறது வந்து கட் பண்ணிட்டு நம்ம சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும் அப்பதான் சாஃப்டா இருக்கும் குக்கர்ல வச்சு வேக வைக்க வேணாம் இந்த பலாக்காய் நம்ம அந்த கொட்டையை வந்து அழுத்தி பார்க்கும்போது பலாக்காய் கொட்டை அழுத்தி பார்க்கும்போது அது ரொம்ப சாஃப்டா இருக்கிறதால தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு உப்பு கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதும் கையில தொட்டு பார்க்கும்போது சாஃப்டா இருக்கும்போது எடுத்துட்டாவே போதும் ரொம்ப சிம்பிளானது தான் ரொம்ப பெரிய மசாலா எல்லாம் எதுவுமே இருக்காது ஆனா நம்ம பசங்களுக்கு வந்து தயிர் சாப்பாடு கூட இல்ல ஒரே மாதிரி பக்கோடா பண்றதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணலாம் கெஸ்ட் யாருன்னா வரும்போதும் பலாக்காயில இந்த மாதிரி ஒரு ஃப்ரை பண்ணி கொடுத்தோம்னா மீன் மாதிரி वेज பண்ற அன்னைக்கு இந்த டிஃபரெண்டா பண்ணும்போது செம்ம சூப்பரா இருக்கும் பொனசொரனா हल्दी लूण ପକେଇକି ଟିକେ ବାଇଲ କରିକି ରଖୁଛି ହାଇଦ୍ରାବାଦରେ ସେ କାଢିକି ସେଲ୍ସ କରୁଛନ୍ତି ଉପରେ ସବୁ କ୍ଲିନ୍ କରିକି ସେଇଟା ପାଇଁ ଆମକୁ ବେଶୀ କାମ ରହିବନି ତ ବୋଲ ବାଇଲ ହୋଇଗଲା ସଫ୍ଟ ଏ ଟାଇମରେ ଟିକେ ମସଲା ମିକ୍ସ କରିକି ஃப்ரை କରିବା ପାଇଁ ଯାଉଛି நல்லா வெந்துச்சு இந்த பலாக்காய் பாருங்க தொடும்போது நல்லா சாஃப்டா இருக்கும் அந்த தண்ணி வந்து நம்ம யூஸ் பண்ண வேணாம் அதை ஊத்திட்டு ஒரு சிம்பிளான மசாலா தான் போட்டு நம்ம ஃப்ரை பண்ண போறோம் பசங்களுக்கு ஒரே மாதிரி ஒரு வெஜிடபிள் கொடுக்கறத விட பலாக்காயில பிரியாணி பண்ணியிருக்கோம் கூட்டெல்லாம் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி பலாக்காயில நிறைய வெரைட்டி நான் பண்ணியிருக்கேன் என்னோட யூடியூப் சேனல்லையும் அதை அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க அரிசி மாவு இருக்குல்ல அந்த அரிசி மாவு வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் மஞ்சத்தூள் கொஞ்சம் கொஞ்சம் உப்பு கரம் மசாலா பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம் நம்ம இன்கேஸ் நீங்க சிக்கன் 65 மசாலா இருந்தா கூட அதை யூஸ் பண்ணலாம் நான் வந்துட்டு கரம் மசாலா பவுடர் போட்டுட்டு கொஞ்சம் தனியாத்தூள் கொஞ்சம் ஜீரகத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்புறம் காலிஃப்ளவர் மசாலா இருக்கும்ல மார்க்கெட்ல அதுவும் போடலாம் நம்ம நான் கொஞ்சமா காலிஃப்ளவர் மசாலா யூஸ் பண்ணியிருக்கேன் ଆମ ଚାଉଳ ସବୁ ଗ୍ରାଇଣ୍ଡ କରିକି ମସଲା କରିବା ନା ମୁଁ ସେମିତି କରୁନାହାନ୍ତି ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ କରିବା ପାଇଁ ଚାଉଳ ପାଉଡର 1 ସ୍ପୁନ ଜିଞ୍ଜର ଗାର୍ଲିକ ପେଷ୍ଟ ହଳଦୀ ଟିକେ ଆଉ ଚିକେନ 65 ମସଲା ଟିକେ ଲୁଣ ଟିକେ ପକେଇ ଦଉଛି ଏତେ ମସଲା ମିକ୍ସ କରିକି ଫ୍ରାଇ କରିବା ଟାଇମରେ ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ହେଇଯିବ ସେ ଭିତରେ ବେସନ ୟୁଜ କରିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ ତାପରେ ଚାଉଳ ପାଉଡର ଭଲ ବାଇଣ୍ଡିଂ ହେବା ପାଇଁ ମୁଁ ଟିକେ କର୍ନଫ୍ଲୋର ପାଉଡର 1/2 ஸ்பூன் யூஸ் କରୁଛି ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் பவுடர் போட்டிருக்கேன் ஏன்னா அரிசி மாவு அது கூட ஒட்டணும் இது கடல மாவெல்லாம் எதுவுமே போட வேணாம் எல்லா மசாலாவும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் காரம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் ஆனா மீடியமா காரம் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் கிறிஸ்பியா இருக்கும் இது அதனால பவுடர் நல்லா மிக்ஸ் ஆன உடனே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அந்த பலாக்காய் ஃபுல்லா கோட் ஆகுற அளவுக்கு நம்ம திக்காவே இது பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ ପଣସ ଭଲ କୋଟ୍ ଓଭର ଟାଇମ୍ କର୍ନଫ୍ଲାୱାର ପାଉଡର ୟୁଜ କରୁଛି ଟିକେ thick paste ୟୁଜ କରିବା ପାଇଁ ଦରକାର ଆଉ ବେସନ ୟୁଜ କରିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ ଟିକେ ଇଙ୍ଗ ପକେଇବା ଟାଇମରେ ଆଉ ବି ବଢିଆ ରହିବ ଟିକେ ஜீரா பவுடர் ବି பக்கிବା ପାଇଁ ଦରକାର கொஞ்சமா ஜீரக பவுடர் போட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டோம்னா இன்னும் நல்லா டேஸ்டியா இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்ப தண்ணி இருக்கும்னா ஏன்னா பலாக்காய் நம்ம ஃபுல்லா கவர் பண்ணி எடுக்கும்போது ஒரு மீன் மாதிரியே இருக்கணும் அப்பதான் ரொம்ப நல்லா இருக்கும் இதோட டேஸ்ட் பலாக்காய் வந்து இன்கேஸ் சரியா வேக வைக்க தெரியலன்னா குக்கர்ல வச்சுட்டு ஒரு விசில் விட்டோம்னா கரெக்டா சாஃப்ட்னஸ் வந்துடும் அது நம்ம வெந்துட்டுதான் இல்லையான்னு பார்க்கும்போது கையில தொட்டு பார்க்கும்போதே பலாக்காய் நல்லா சாஃப்டா தான் நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஒன்னொன்னா கரெக்டா நான் கோட் பண்ணி வச்சுக்கிறேன் ஒரு 5 மினிட்ஸ்லயே ஃப்ரை பண்ணலாம் அப்ப கரெக்டா இருக்கும் ଗୋଟେ ଗୋଟେ ପଣସର ସ୍ଲାଇସ୍ ନା ଏମିତି கோட் କରିକି ରଖୁଛୁ ஒரு 5 மினிட்ஸ்ல இந்த பலாக்காய் வந்து நம்ம பிரியாணி பண்ணாவும் ரொம்ப நல்லா இருக்கும் மார்க்கெட்ல கிடைக்கும் போது எப்போ கிடைச்சாலும் வாங்கிடுவாங்க ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஒரிசால வந்து அரிசி ஜீரகம் பூண்டு காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிட்டு அந்த பேஸ்ட் வந்து டிப் பண்ணி ஃப்ரை பண்ணுவாங்க அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் இது நான் பண்றது வந்து ரொம்ப ஷார்ட்கட்டு நம்ம பசங்களுக்கு கொஞ்சம் கிறிஸ்பியா பிடிக்கும் உடனே பண்ணி கொடுக்கறதுக்காக இன்கேஸ் தேர்ஸ்டே டைம்ல நான் பண்றேன்னா இதுல சிக்கன் மசாலா ஆட் பண்ண மாட்டேன் வெறும் ஜீரக பவுடர் மிளகாத்தூள் கொஞ்சமா
ஜீரக பவுடர் போட்டுட்டு கரம் மசாலாவும் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா, அதுல இஞ்சி பூண்டு இருக்கும் அப்படின்றதுக்காக. சிம்பிளாவே நம்ம பஜ்ஜி போண்டா மிக்ஸ் பவுடர் இருந்தா கூட மிக்ஸ் பண்ணிட்டு ஃப்ரை பண்ணோம்னாவே இந்த பாவக்காவோட டேஸ்ட் நல்லாருக்கும். இன்னும் நீங்க சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு பக்கோடா மாரியும் பண்ணாலும் ரொம்ப நல்லாருக்கும். இது கூட வெங்காயம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு, பக்கோடா நம்ம எப்படி என்னென்ன போடுறோமோ எல்லாமே போட்டுட்டு ஃப்ரை பண்ணாலும், ப பலாக்காயோட பக்கோடா வந்து கரெக்ட்டா இருக்கும். ସବୁ ମିକ୍ସ ହୋଇଗଲା। ଟିକେ ଟାଇମ୍‌ରେ 5 ମିନିଟ୍ସରେ ଆମ ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଯାଉଛି। ମୁଁ ମାକ୍ସିମମ୍ ସୋରିଷ ତେଲ ୟୁଜ୍ କରିବ। ଏବେ ସୋରିଷ ତେଲ ଘରେ ଟିକେ ଖତମ ହୋଇଗଲା। ସେଇଟା ପାଇଁ ମୁଁ ବାଦାମ ତେଲ யூஸ் କରୁଛି। ସେଇଟା ବି ବଢିயா டேஸ்ட் வச்சு எப்பவுமே இந்த பலாக்காய் வந்து ஃப்ரை பண்ணும்போது நான் வந்து மஸ்டர்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன். மஸ்டர்ட் ஆயில் வந்து இப்போ காலி ஆயிடுச்சுன்னும் போது என்கிட்ட வந்து கடலை எண்ணெய் இருக்கு. கடலை எண்ணெயோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கு. அது யூஸ் பண்ணாவும். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண வேணாம். ஷாலோ ஃப்ரை பண்ணாவே போதும். கொஞ்சமா அது 2 பக்கமா ஃப்ரை பண்ற அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு, ஹைல வைக்க வேணாம், மீடியம்ல. ஆல்ரெடி பலாக்காய் நம்ம வேக வச்சு தான் வச்சிருக்கோம். அதனால அது ரொம்ப சிம்ல வச்சு ரொம்ப நேரம் வேக வைக்க வேணாம். மேல இருக்க மசாலா கோட்டிங் வந்து கிறிஸ்பியா வேகுற வரைக்கும் வச்சாவே போதும்। ବେଶୀ ତେଲର ଛାଣିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। shallow fry କରିବା ଟାଇମ୍‌ରେ ଠିକ୍ ରହିବ। ଆମେ ଅଲରେଡି ପଣସ ନା ବଏଲ୍ କରିକି ରଖୁଛି। ଖାଲି ମସଲା ଉପରେ କ୍ରିସ୍ପି ବଏଲ୍ କରିବା ପାଇଁ ଦରକାର। ସେଇଟା ପାଇଁ ଦିଟା ସାଇଡ୍‌ରେ ବଢିଆ ଟିକେ ଟିକେ ଫ୍ରାଏ କରିକି ସିମ୍‌ରେ ରଖିକି ମୁଁ କରୁଛି। ହାଇ ଫ୍ଲେମ୍‌ରେ ରଖିବା ଟାଇମ୍‌ରେ ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ କଲର୍ ଚେଞ୍ଜ ହେଇଯିବ ସେଇଟା ପାଇଁ। ବେଶୀ ତେଲରେ ବି ଛାଣିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। ரொம்ப எண்ணெய் ஊத்தி பக்கோடா மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணுவோம்னா அதனால தான் நான் ஒரு பீஸா கரெக்டா மேலவே கரெக்டா போட்டிருக்கேன்। இது சாப்பிட்றதுக்கும் பசங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்। கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி இருக்கும் ஷேப் வந்து। பக்கோடான்னா ஒரே மாதிரி எல்லாமே வெங்காயம் எல்லாம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு கிறிஸ்பியா பண்ற மாதிரி இல்லாம இந்த பலாக்காயோட பக்கோடாவும் நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க। மீன் மாதிரி கன்ஃபார்மா ஒரு எலும்பு இல்லாம ஒரு மட்டன் பீஸ் சாப்பிட்ற டேஸ்ட் வந்து கரெக்டா இருக்கும்। அதனால தான் நாங்க சொல்லுவோம் பலாக்காய் இருந்தா நான்வெஜ்க்கு வந்து மட்டன் குழம்பு வைக்கிற மாதிரியே தான் வச்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும்। இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும்। ஒரே வெஜிடபிள் ஒரே மாதிரி குக்கிங் வந்து போர் அடிக்குதுன்ற பசங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்க। நான் பண்ணுறது வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரிசா ஸ்டைல் குக்கிங் தான்। அந்த ஒரிசாவில் பண்ணுறது நம்ம தமிழ்நாடு ஸ்டைலில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன்। இன்கேஸ் ஒரிசா டிஷ் பண்ணுறேன்னா தமிழில் நிறைய டீட்டெயில்ஸ் சொல்வேன்। தமிழ்நாடு டிஷ் பண்ணுறேன்னா ஒரியாவில் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்வேன்। ஏன்னா அங்கே பண்ண மாட்டாங்க அப்படின்றதுக்காக। ଆମ ଓଡିଶାର କରିବା ଷ୍ଟାଇଲ କରିବା ଟାଇମ୍‌ରେ ମୁଁ ବେଶୀ ତାମିଲରେ କହିବ କଣ ପାଇଁ ନା ତାମିଲନାଡୁରେ ଏମିତି କୁକିଂ ହବ ନାହିଁ ସେଇଟା ପାଇଁ। ଆଉ ତାମିଲନାଡୁ କୁକିଂ କରିବା ଟାଇମ୍‌ରେ ମୁଁ ଓଡିଆରେ ବେଶୀ କହିବ। କୌଣସି ସମୟ ଏମିତି ଫ୍ରାଇ କରିବ ନାହିଁ। ସେଇଟା ପାଇଁ ମୁଁ ବେଶୀ ତାମିଲରେ କହୁଛି କେମିତି ஃப்ரை କରିବ ସେଇଟା। நியூ இயர் வந்து எல்லாருக்கும் சந்தோஷமான விஷயம் தான் வந்திருக்கும்। ஏன்னா எங்களோட வீட்ல எங்களோட ஃபேமிலியில நிறைய சந்தோஷமான விஷயம் எல்லாம் நடந்திருக்கு। ஆனா அது என்னோட உடம்பு சரியில்லாம போனது தான் ஒரு பெரிய கவலையாவே இருக்கு। न्यू ईयर है ना हम लाइफ रे बेसी खुशी रे न्यूज़ सब नहीं के आसी ये न्यू ईयर हम फैमिली रे फिर भी टिके देह खराब हो ना सेट बेसी प्रॉब्लम आम बोलो नहीं तो घर लेडीज मन बोलो नहीं तो घर केते भी हम पिल्ला मनक देखिबा पई तांक टिके केयर करबा पई सबुतरे टिके टेंशन रोइबा केबे नॉर्मल होगा केबे नॉर्मल लाइफ रा आउतरा रिटर्न आसीबा कोई की बेसी टेंशन रो बसची मु टिके टिके ट्राई करची கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே ட்ரை பண்றேன்। நெறைய ப்ராப்ளத்தோட இருக்கிறவங்க லைஃபோட நமக்கு இதெல்லாம் கம்மி தான் அப்படின்னு யோசிக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும்। எவ்வளோ சாஃப்ட்டா கிறிஸ்பியா கோல்டன் கலர்ல வந்துச்சு பாருங்க। அது கையில இப்படி எடுக்கும்போது அந்த பலாக்காய் வந்து கரெக்டா பிஞ்சு வந்துரும்। ஆனா நீங்க சாப்பிட்டீங்கன்னா இந்த நார்மலா தெரியுற மாதிரி இருக்குல்ல அது சாப்பிடும்போது அவ்வளோ சாஃப்ட்டா இருக்கும்। அவ்வளோ டேஸ்டியாவும் இருக்கும் பலாக்காய்। நான் அதனால தான் ரொம்ப மெலிசா கட் பண்ணியிருக்கேன்। நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க। பிடிச்சா லைக் பண்ணுங்க। தேங்க்யூ।